என்னாச்சு ஃபஸ்ட் மைக் அவர் வந்து உக்காந்தாருன்னா கணேஷ் பஜன் மைக் அவர்கிட்ட தான் போகும். சுவாமி கொஞ்சம் தமாஷ் எல்லாம் பண்ணுவார். இந்த திரை பிருந்தாவன் கேட்டுக்குள்ளே போய் அந்த பெருமை வந்துடுத்துனா பட் எதனால் ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்தோன்னே கேட்டார், என்னாச்சு ரவின்னு. அவருக்கு இஃப் யூ ஃபால் அட் ஹிஸ் ஃபீட் அவர் டக்குன்னு சரி பண்ணிவிடுவார். எதனாலன்னு தெரியல, பேசக்கூட முடியல, ஆன்னு வருது. அந்த தாட் அகெயின் அண்ட் அகெயின் வந்ததுன்னா ஒரு ப்ரொட்டெஸ்ட் இல்லை, ஒன் சைன் ஆஃப் நான் இத்தனை வருஷம் பாடியிருக்கேன், சுவாமி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, ஒன்றும் இல்லை. யூ கோயிங் டு பிளாஸ்ட் ஆஃப் டுமாரோ அப்படின்னா ரொம்ப நன்னா பாட போகிறீங்க எனக்கு நாளைக்கு எல்லாம் சொல்லி நன்னா பம்ப் பண்ணி விட்டுட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ப்ரோக்ராமில் உட்காந்துருக்கோம். ப்ரோக்ராம் டெக்னிக்கலாக பார்த்தா கரெக்டாக தான் போயிருக்கு. அப்போல்லாம் நம்ம போர்ட்டிக்கோவில் உட்காந்து மியூசிக் ப்ரோக்ராம் கொடுப்போம். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் மியூசிக் ப்ரோக்ராம் ஒரு லாஸ்ட் பாட்டு, லாஸ்ட் 2 songs சுவாமி முன்னாடியே உட்காந்துட்டு முன்னாடியே வந்து நின்றுப்பார். நின்றுண்டு அப்படியே ஹில் பி ஸ்வேயிங் பிஃபோர் அஸ் அண்ட் லாஸ்ட் 2 songs ஆன உடனே கூப்பிட்டு பாத நமஸ்கார் எடுத்துக்கோன்னு சொல்ல சார், எல்லோரும் பாத நமஸ்கார் எடுத்துன்னு போய் உட்காருவோம். ஸோ அன்றைக்கி வந்து இந்த பசங்கள்லாம் டுமாரோ யூ கோயிங் டு பிளாஸ்ட் ஆஃப்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ரோக்ராம் பண்ணோம். டெக்னிக்கலாக பார்த்தா எல்லாம் நன்னா வந்தது, சரியாக தான் பாடினோம். எல்லோரும் மியூசிக் பீசஸ் எல்லாம் கரெக்டாக வந்தது. எல்லோரும் வி ஆர் ஸோ ஹாப்பி, ஆக்சுவலி பிளாஸ்டட் ஆஃப் அப்படின்னு. மியூசிக் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நம்ம நினச்சோம் இவ்வளோ நல்ல ப்ரோக்ராமு, ரெகுலர் ப்ரோக்ராம் பண்ணால் சுவாமி பாத நமஸ்கார் கொடுப்பார், பிளாஸ்ட் ஆஃப் பண்ண என்ன தான் கொடுக்க போகிறார் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக எல்லோரும் ஓம் சாந்தி சொல்லிவிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி அங்கே நின்றுட்டு இருந்தார். டக்குன்னு திரும்பி இன்டர்வியூ ரூம்குள்ளே போயிட்டார். பாத நமஸ்கார் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கி அதுக்கப்புறம் பஜன் பாடினோம், பஜன் கூட வரல. சுவாமி கடைசியில் ஆரத்தி வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு மறுபடியும் இன்டர்வியூ ரூம்குள்ளே போயிட்டார். என்னாச்சு திஸ் இஸ் த திங். நம்ம வந்து பிளாஸ்ட் ஆஃப் நினச்சிட்டு வி நெவர் ரியலைஸ் தட் சுவாமி இஸ் த ஒன் ஹூ இஸ் டூயிங் இட். அது நம்ம தெரியாது, நம்ம தான் பண்ணுறோம். அந்த பெருமை வந்துடுத்துனா சுவாமி டக்குன்னு ஹீ நோஸ் எங்கே கட் பண்ணோன்னு. ஸோ தட் வாஸ் அ பிக் லெசன் நம்ம எல்லாருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து சுவாமி தொண்டை சரியா இல்லை அப்படின்னு போய் அவருக்கு இஃப் யூ ஃபால் அட் ஹிஸ் ஃபீட் அவர் டக்குன்னு சரி பண்ணிவிடுவார். சம்மர் கோர்ஸ் பிருந்தாவனில் இருந்தது, 1990 சம்மர் கோர்ஸில். அதில் வந்து லாஸ்ட் சாங் ஆஃப் த மியூசிக் ப்ரோக்ராம் நான் ஒரு கவாலி பாட வேண்டியிருந்தது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ப்ரோக்ராம், அன்றைக்கி ப்ரீவியஸ் நைட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கிட்டு எழுந்துக்கிறேன். என்னோடய வாய்ஸ் டோட்டலாக க்ளோஸ்ட். எதனாலன்னு தெரியல, பேசக்கூட முடியல, ஆன்னு வருது வாய்ஸு. அன்றைக்கி ஈவினிங் கவாலி பாடணும், எனக்கு ரொம்பவே பயமாச்சு. ஸோ போய் வார்டனுக்கு சொன்னேன், சார் இந்த மாதிரி என்னடாச்சும் தொண்டைக்குன்னா, சார் போயிடுது சார், சுவாமி எதானு கேட்குறேன். நான் சரி பர்மிஷன் கொடுத்தாரு இந்த திரை பிருந்தாவன் கேட்டுக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு. ஸோ நான் அங்கே போய் நின்னேன். சுவாமி வந்து வெளில டிவோட்டிஸ் தர்ஷன் கொடுக்கறதுக்கு மார்னிங் வெளில வந்திருந்தார். என்னை பார்த்தாருங்க. நான் பார்த்தோன்னே கேட்டார், என்னாச்சு ரவின்னு. சுவாமி గొంతు போயிருந்து சுவாமி, தொண்டை போச்சு சுவாமி அப்படின்னு. சுவாமி கொஞ்சம் தமாஷ் எல்லாம் பண்ணுவார். சுவாமி ஐயோ தொண்டை போச்சா, சரி பரவாயில்ல கட் பண்ணி போட்டுடு அப்படின்லாம் கொஞ்சம் தமாஷ் பண்ணார். அப்புறம் என்னோடய சேட் ஃபேஸ் பார்த்துட்டு என்ன உனக்கு இதுவாக இருக்கா, வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சுவாமி, ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது, பாடணும் சுவாமி அப்படின்னா. ஓ பாடணுமா, ஒன்றும் பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 தரம் என் தொண்டையை இப்படி பிடிச்சி இப்படி 3 தரம் பண்ணிவிட்டு சரியாயிடும் நீ போய் பாடு அப்படின்னாரு. சரின்னு பாத நமஸ்காரம் எடுத்துகிட்டு ஹாஸ்டலுக்கு வந்தேன். ஒரு 2 hours கழித்து நம்ம ஃபைனல் ப்ராக்டிஸ் இருந்தது அன்றைக்கி மார்னிங்கு. த்ரோட் ஃபுல்லி ஓப்பன்ட். எதனால் க்ளோஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் எதனால் ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு தட் அமௌண்ட் ஆஃப் அந்த டெப்த் ஆஃப் ப்ரேயர் எல்லாம் கம்ஸ் ஃப்ரம் டெப்த் ஆஃப் டெஸ்பிரேஷன் சொல்லுவாள். அது சுவாமி நீங்கள் தான் பண்ணணும், இல்லாட்டா முடியாதுன்னு சுவாமி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிடுச்சு. ஹில் கம் அவுட் ஆஃப் த வே
மேக் ஷுவர் எல்லாமே சரியாக போகிற மாதிரி சுவாமி பார்த்துப்பார். ஏன்னா எவ்வளோ காமிச்சிருக்கார். நம்ம பஜன் குரூப்பில் வந்து நம்மளுக்கு எல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கா, அவளை பார்த்து சுவாமி நம்மளை கற்றுக்க வச்சுக்கிறார். ஒரு இன்சிடெண்ட் எது ஞாபகம் இருக்குன்னா, இவர் ராஜரெட்டி காரு எத்தனையோ வருஷம் சுவாமி முன்னாடி பாடியிருக்காரு. நான் பஜன் குரூப்பில் சேர்ந்தப்போ அவர் புட்டபர்த்தியில் இல்லை, அவர் ஊருக்கு போயிருந்தார். ஆனால் அப்பப்போ ஃபெஸ்டிவல் ஒரு ஈவன் அப்பப்போ சுவாமி தர்ஷனுக்கு வந்து அவர் வரைச்சே நம்ம எல்லாம் ஒரு லைனில் உட்காந்துட்டு இருந்தால் பஜன் ஹாலில் நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காருவார். அண்ட் கணேஷ் பஜன் பாடுவார். அப்போது அது ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மைக் அவர் வந்து உட்காந்தாருன்னா கணேஷ் பஜன் மைக் அவர்கிட்ட தான் போகும். ஸோ அவர் கணேஷ் பஜன் தான் பாடுவார். ஒரு நாளைக்கு சுவாமி வந்து பஜனுக்கு முன்னாடி வந்து த்ரோனில் உட்காந்தார். இவர் உட்காந்துட்டுருக்காரு, மைக் இருந்தது அவர் முன்னாடி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி வந்து அப்படின்னார், மைக் வேறு யாருக்கோ கொடுக்கறதுக்குன்னு. மைக் அங்கேருந்து உடனே எடுத்து வேறு யாரோ கணேஷ் பஜனுக்கு மைக் போயிடுது. கண்ணு மூடின்னு இருந்தார். கண்ணை திறந்து பார்த்தாரு, மைக் இல்லை. ஒரு ரியாக்ஷன் இல்லை. ராஜாரெட்டி காரு எத்தனை வருஷம் பாடியிருக்காரு, எவ்வளோ ஹி ஹஸ் மேட் சுவாமி ஹாப்பி ஃப்ரம் ஏர்லி மார்னிங் டில் நைட்டு. அதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லை. சுவாமி தூங்கர்ச்சே ஒரு பஜன் பாட சொல்லுவார் ராஜாரெட்டி காரு. அந்த மாதிரி க்ளோஸாக அத்தனை பஜன் பாடியிருக்கிறவர் ராஜாரெட்டி காரு. மைக் இல்லை அப்படின்னு பார்த்தாரு, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, குவாய்ட்டாக பஜன் ஃபாலோ பண்ணார். நெக்ஸ்ட் டேலேருந்து சுவாமி என்னை வந்து பாட வாண்டான்னு சொல்கிறாருன்னு தெரிஞ்சு கொடுத்தாரு. புரிஞ்சுண்டு நெக்ஸ்ட் டேலேருந்து வரலை அவர். ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லை, ஒன் சைன் ஆஃப் நான் இத்தனை வருஷம் பாடியிருக்கேன், சுவாமி இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், ஒன்றும் இல்லை. டோட்டல் அக்செப்டன்ஸ். சுவாமி எனக்கு பண்ணுறது நல்லது எனக்காக அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போய் சாக்ஷாத்தாக சுவாமி வந்து ஷிரடி பாபா ரூபத்தில் வந்து அவருக்கு தர்ஷனம்லாம் கொடுத்துருக்காரு சுவாமி. அதான் பிளெஸ்ஸிங். சுவாமி பண்ணுறது எனக்கு நல்லதுன்னு அந்த அக்செப்டன்ஸ் வந்து எடுத்துனா, இல்லை நான் இத்தனை வருஷமாக நான் பாடின்னு இருக்கேன், அது என்னோட ரைட். சுவாமி சொல்லுவார், ரைட் இல்லை, இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே பஜன் பாடுறது இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அ ப்ரிவிலேஜ், இட் இஸ் அ பிளெஸ்ஸிங், இட் இஸ் அ ரைட். நான் பாடுறதுனால ஹோல் வேர்ல்டு இஸ் பிகமிங் பெட்டர். எல்லாரும் ஐயோ அந்த மாதிரி நினச்சா சுவாமி ஒரு டப்புன்னு ஒரு அடி கொடுப்பார். ஸோ அதை ரியலைஸ் பண்ணணும். நம்ம யாருக்காக பாடுறோம், அவருக்காக பாடுறோம். அந்த பாடினதுனால எனக்கு எதான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதானா அதை நம்ம யோசிக்கணும். சுவாமி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு நம்மளுக்கு, நீங்கள்லாம் நன்னா பாடினா சிங்கர்ஸ், இஃப் யூ டேக் பீப்புள் அவே ஃப்ரம் காட் நீங்கள் சின்னர்ஸ். கடவுள்கிட்டேருந்து நீங்கள் தூரம் எடுத்துன்னு போனால் நீங்கள் சின்னர். ஸோ சின்னரா சிங்கரா அப்படின்னு வந்து கேட்பார் அர்த்தம். ஸோ நம்ம சுவாமிக்காக தான் பாடணும். அண்டு டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவார் சுவாமி. நீங்கள் வந்து இஃப் யூஆர் அ சிங்கர் நாட் அ சின்னர், நீங்கள் சிங்கராக இருந்தால் உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா யூ வில் கனெக்ட் டு சுவாமி. அத்தனை பேர் பஜன் ஃபாலோ பண்ணுறால, அத்தனை டிவோட்டீஸையும் நீ சுவாமியோட கனெக்ட் பண்ணால் இது ஒரு ப்ரமோஷன், அது ஒரு ப்ரமோஷன், கடவுள் டபுள் ப்ரமோஷன் கொடுப்பார் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பாடணும்னு சுவாமி சொல்வார். ஸோ பஜன் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? சுவாமியோட கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு. நம்ம வந்து ராதா மாதிரி தரா ஆராதனாவாக இருந்தால் நம்ம எப்போ வி வுட் ஆல் ரீச் சுவாமி. தானே சுவாமி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், நான் அந்த ஒரு டிவோட்டிக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ நம்மளாம் வி ஆர் ஆல் ஆன் தட் ஜர்னி, வி ஆர் ட்ரைங் டு பிகம் ஒரு மீரா ஒரு ராதா ஆர்த்துக்கு. ஸோ நம்மளோட ட்ரையல்ஸில் சுவாமி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? இந்த சாய் பஜன் கொடுத்துருக்காரு. ஆர் நம்ம வேதம் சாண்ட் பண்ணுறோம், இல்லாட்டா ஒரு சேவா, எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு சுவாமி. நம்ம த்ரூ திஸ் ஆர்கனைசேஷன் பர்த்தியில் எனிவேர் வீட்டில் பஜன் பண்ணுறோம். தோஸ் ஆர் மூமெண்ட்ஸ் நம்ம சுவாமியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன் ஜரா ஜாங்கோ தோ பாவோகே கி சாய் பாஸ் ஹை, உள்ளே பாருங்க சுவாமி பக்கத்துலேயே தான் இருக்கார். அந்த சுவாமியோட கனெக்ட் பண்ணோன்னு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை பண்ணணும். நம்ம பஜனும் போது சுவாமியை தான் யோசிக்கணும். பஜனுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆஃபீஸில் என் பாஸ் என்ன திட்டினா, பஜனுக்கு அப்புறம் எனக்கு போய் நான் ஷாப்பிங் பண்ணோம், அந்த யோஜனைலாம் வரக்கூடாது. பஜனில் இருக்கிறச்சே பஜன் டு சுவாமி,
அது 2 தான் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு நாளைக்கு சுவாமி நம்ம ஃபேமிலிக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்பா அம்மா என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்போ சுவாமி அப்பா அம்மா கேட்டார், ரவி எப்படி இருக்கான் அப்படின்னு. அப்பா அம்மா சொன்ன, சுவாமி உங்களோட புள்ள தான், விட்டுட்டா, உங்களோட புள்ள தான், நீங்கள் தான் சொல்லணும். அவன் நல்ல பையன்தான், ஆனா அப்படின்னு சொன்னார் சுவாமி. சுவாமி ஆனான்னு சொன்ன உடனே எனக்கு பயம். என்ன தான் சொல்லிட போகிறேன், நான் நல்ல பையன் அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருக்கா, சுவாமியை தானே சொல்லிட போகிறாரேன்னு எனக்கு பயம். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஆனால் அவனுக்கு என்னோட கஞ்சீராவில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ தான் அந்த கஞ்சீரா கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கற்றுட்டுருந்தேன். ஸோ அதில் இந்த மாதிரி பீட் பண்ணோம், அந்த மாதிரி பீட் பண்ணோம். நான் சொன்னல அந்த டைகர் ஹெட்டுக்கு முன்னாடி என்னோடய ஹெட் இருக்கணும், அங்கே தான் உட்காந்துட்டுருப்பேன். அங்கே உட்காந்து இப்படி பார்த்தா சுவாமி அங்கே இருப்பார். அந்த டைமில் அந்த கஞ்சீரா வச்சுட்டு கீழே பார்த்துட்டு இப்படி இந்த பீட்டு ட்ரை பண்ணுறது, அந்த பீட்டு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் தான் பண்ணிட்டுருப்பேன். எனக்கு தெரியாது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு. பட் அவர் ஸோ லவ்விங்லி அந்த லெசன் எனக்கு சொன்னார். என்னோட ஜாஸ்தி அவனுக்கு கஞ்சீராவில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு. பஜனும் போது சுவாமி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதனால தான் சுவாமி சொல்கிறேன், நீங்கள் 100 தரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்கோ. வெதர் நம்ம தபலா வாசிக்கிறோமோ, நம்ம ஹார்மோனியம் வாசிக்கிறோமோ, ஃப்ளூட் வாசிக்கிறோமோ, பாடுறோமோ, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்தால் அந்த டெக்னிக்காலிட்டிஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஒன்லி ஆன் சுவாமி. அத்தனை தரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே பாடினா தான் அந்த கண்டினியூஸ் கனெக்ஷன் இருக்கும். நம்ம எதான தப்பு பண்ணால், நான் சொன்னல இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சுவாமி சொன்னார்ல, நம்ம தப்பு பண்ணால் அத்தனை டிவோட்டீஸை அந்த வி ஃபார்ம் இந்த தரா ஆராதனா அட்லீஸ்ட் அந்த 1/2 an hour 45 minutesல இந்த தரா ஆராதனா அந்த டைம்லையாவது லெட் அஸ் ஹேவ் அ கண்டினியூஸ் கனெக்ஷன் சுவாமியோடு இருக்கணும். நம்ம எதான தப்பு பண்ணணும் பஜனில், அந்த டிவோட்டீஸோட கனெக்ஷன் டக்குன்னு கட் பண்ணுறோம். ஸோ அந்த மூமெண்ட்டில் வி பிகம் அ சின்னர். ஸோ அதுதான் சுவாமி சொல்கிற, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்கோ, டிசிப்ளின்டாக இருங்கோ, பி குட் அட் ஹார்ட், சுவாமிக்காக பாடுங்கோ. இந்த லெசன் தான் சுவாமி நம்மளுக்கு எத்தனையோ தரும் த்ரூ ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸஸ். எத்தனையோ பசங்களுக்கு சுவாமி ஒரு லெசன் கொடுத்தா, நம்ம பஜன் குரூப்பில், நான் பஜன் குரூப்பில் உட்காந்துட்டுருப்பேன். ஸோ அங்கே கற்றுன்ற லெசன்ஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன். அதில் வெதர் ஹியூமிலிட்டி பற்றி இருக்கட்டும், டிசிப்ளின் பற்றி இருக்கட்டும், எப்படி பாடணும், யாருக்காக பாடணும், எல்லாமே சுவாமி ஒரு எக்ஸாம்பிள், லவுடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஸோ தட் அங்கே பஜன் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு லெசன் கிடைக்கும். அண்ட் அந்த லெசன் வெறும் பஜன் பாடுறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த லெசன் இட் இஸ் ஃபார் லைஃப். நீ என்னவா இருக்கட்டும், சுவாமி ஹியூமிலிட்டி இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவரும் ஒரு பெரியவர் பாடுவார் நம்ம நடுவில் உட்காந்துட்டு, அப்பப்போ வருவார் வெளியிலேருந்து. அவர் சுவாமி ஒரு தரம் பஜன் குரூப் பஜன் ஹால்குள்ளே ஒரு ஸ்கூல் பையனை எழுந்துக்க சொல்லி சொன்னார், நான் கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளே வருவேன், உள்ளே உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீ சுவாமி நன்னா இல்லை சுவாமின்னு சொல்லணும், அதுதான் உன்னோட ஆன்சர் அப்படின்னு. சரி சுவாமி அப்படின்னு அவன் உட்காந்துட்டான் சின்ன பையன். சுவாமி வெளில போனார். அப்புறம் இந்த மனுஷன் வந்தார், வெளிலேருந்து யார் பாடுவாரோ, அவர் பயங்கர அக்கம்ப்ளிஷ்ட் மியூசிஷியன். அவர் ஆக்சுவலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஹி வாஸ் ஒர்க்கிங். எத்தனையோ நம்ம இப்போ கூட பாடுற நிறைய பஜன் கம்போஸ் பண்ணியிருக்கார். அந்த காலத்துலேருந்து எப்போலேருந்தோ பாடின்னு இருக்கார் சுவாமி முன்னாடி. அவர் உட்காந்தார். அதுக்கப்புறம் சுவாமி உள்ளே வந்தார். சுவாமி உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்கூல் பையன்கிட்ட, ஆல்ரெடி அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் தெரியாது, ஆனால் ஆன்சர் தெரியும் அவனுக்கு. சுவாமி ஸ்ட்ரெயிட்டாக அந்த பையன்கிட்ட ஹிந்தியில் கேட்டார். ஏன்னா அவர் ஹிந்தி தான் பேசுவார். ஓ ஆத்மி கைசா காத்தா ஹே, அந்த மனுஷன் எப்படி பாடுவான் அப்படின்னு கேட்டார் சுவாமி. இவனுக்கு ஆன்சர் தெரியும் இல்லை, சுவாமிக்கு சொல்லார். சுவாமி அச்சா நீ அப்படின்னா, நன்னா இல்லை சுவாமி அப்படின்னா. நம்மெல்லாம் பயந்துட்டோம், ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறாங்க சுவாமி, அந்த மனுஷன் பற்றி கேட்டால் இந்த பொடியா எனக்கு ஒன்றும் தெரியாது, நன்னா இல்லைன்னு சொல்கிறான். நம்ம பயந்துட்டோம், இவரோட பெரியவரோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு. சுவாமி அந்த மனுஷனை பார்த்து, தேக்கோ ஏதோ இந்த சின்ன பையன் சொல்கிற, நீ நன்னா பாடல பாரு அப்படின்னு. நம்ம வெயிட் பண்ண என்ன ரியாக்ஷனாக இருக்கும், வருமா என்னென்னு. அவர் அப்படி முட்டி போட்டு எழுதுண்டு, சுவாமி ஹம் और ப்ராக்டிஸ் கர்த்தா ஹே சுவாமி அப்படின்னார். சுவாமி நான் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன் சுவாமி. நம்மளுக்கு எல்லாம் அப்பா நடந்தது, இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் இவ்வளோலாம் பாடிட்டு
அவர் இந்த மாதிரி இஃப் இஸ் ஏபிள் டு ரியாக்ட் லைக் திஸ், சுவாமி இவ்வளோ கற்றுண்டா இன்னும் இருக்குது கற்றுக்கிறதுக்கு, சுவாமி இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சுவாமி அப்படின்னு சொன்னேன். இது எல்லோரும் நம்ம முன்னாடி, அது வேற வெளில போகிறதுக்கு முன்னாடி சுவாமி பார்த்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் நம்மளுக்கு, கற்றுக்கோங்க இந்த மாதிரின்னு. ஸோ இந்த மாதிரி, அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட், இந்த ஹியூமிலிட்டி இருக்க வேண்டியது மியூசிக் குரூப்பில் கற்றுக் கொடுத்தாரு. இன் எனி ஸ்பியர் இன் லைஃப், நம்ம வெதர் வியர் சயின்டிஸ்டாக இருக்கலாம், வெதர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நான் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஃபீலிங் வந்ததுன்னா தென் தட் இஸ் எண்ட். அங்கே தான் ஸ்டாப் ஆகிடும் இல்லை. ஸோ சுவாமி வந்து தட் ஹியூமிலிட்டி இஸ் பெரிய லெசன் சுவாமி நம்மளுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த ஹோப் இஸ் இதுதான், ஒரு தரம் இதை பற்றி பேசுகிறச்சே நம்ம இட் இஸ் அ செல்ஃப் ரிமைண்டர், எல்லாரோட பேசுகிறச்சே இட் செல்ஃப் ரிமைண்டர், சுவாமி இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. இஸ் இட் மேக்கிங் இட் என்னோட லைஃப்பில் இஸ் இட் மேக்கிங் இட் டிஃப்ரென்ஸ்ன்னு அந்த தாட் அகெயின் அண்ட் அகெயின் வந்ததுன்னா அந்த ஜர்னி டுவர்ட்ஸ் சுவாமி ஸ்மூத்தாக, ஹாப்பியாக, பிளிஸ்ஃபுல்லாக அவருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போகலாம். நம்ம உங்களோட இந்த ரொம்ப இனிமையான எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுவாமி கற்றுக் கொடுத்த இந்த பியூட்டிஃபுல் லெசன்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பஜன் சிங்கர்ஸ் மாத்திரம் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். சார் நீங்கள் பேசினதே பாடின மாதிரி இருந்தது, இருந்தாலும் ஒரு பாட்டு ஒரு பஜனோடு முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்காகவும் உங்களோட ஒரு ஃபேவரட் பஜன். ஒரு காலத்தில் ஃபார் சம் டைம் சுவாமி வந்து என்ன இந்த ஸ்ரீராகவம் கூட பாட சொன்னார் ப்ரீஃப்லி. எனக்கு முன்னாடி வேறு யாரோ பாடிட்டு தான், எனக்கு அப்புறம் நிறையா பேர் பாடியிருக்கா. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது பாடினப்போ இந்த பஜனில் வந்து ஒரு வேர்டு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ எத்தனையோ தூரம் சுவாமி நம்மளுக்கு வந்து பஜன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கார், ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும் கரெக்ட் பண்ணியிருக்கார், வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு கரெக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த பஜனில் என்னை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பஜன் நான் பாடுறேன், ஸ்ரீராகவம் ஸ்ரீரகுநந்தன் தசரத்நந்தன். நான் ஆக்சுவலி அப்போ தப்பாக பாடியிருக்கிறச்சே நான் வந்து வைதேகி பிரிய வைகுண்ட ராமான் பாடினேன். சுவாமி அங்கே த்ரோனில் உட்காந்துட்டு ஏதோ சொன்னார், எனக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணச்சு எனக்கு கேட்கலை. ஸோ நான் வந்து செகண்டு வைகுண்ட தாமான் பாடினேன், மறுபடியும் கரெக்ட் பண்ணார் அங்கேருந்து உட்காந்துட்டு. இல்லை அது கரெக்ட் இல்லை, இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போது ராமான் அந்த ஒன்லி அதர் ஆப்ஷன் வாஸ், ஸோ நான் வந்து வைகுண்ட வாசா வைகுண்ட ராமா வைகுண்ட தாமான்னு பாடிட்டு கடைசியில் வைகுண்ட வாசா. ஸோ அது ஆனப்புறம் சுவாமி ஓகே அப்படின்னார். ஸோ அந்த லைன் இந்த 3 தரம் பாடினேன், தப்பாக 2 தரம், அப்புறம் கரெக்டாக 1 தரம். ஸோ அந்த பஜன் ஐ வில் சிங் நவ். ஸ்ரீ ரகுநந்தன தசரத நந்தன भद्रादीश्वर रामा वैदेही प्रिय वैकुंठवासा वैदेही प्रिय वैकुंठवासा सदा स्मरामि रामेति राम सदा स्मरामि रामेति राम श्री रघुनंदन दशरथ नंदन. साईराम.